சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்திராவே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 74. சொன்ன பாருங்க, கல்யாணம் நல்லபடியாக நடந்த ஐயப்பனால அங்க பூஜையும் நடைபெற்றது. மகர ஜோதி மாதிரி கன்னிமூல பூஜை மாதிரி அங்க பூஜை நடைபெற்றது. ஐயப்பனுக்கு ஐயப்பன் மனசையும் சந்தோஷப்படுத்தின, அங்க இருக்கிறவங்களே சந்தோஷப்பட வச்சார் பகவான் ஐயப்பன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கடன் அவங்க யார் மூலியமா வர வச்சு கொடுத்தார் பாருங்க பகவான் ஐயப்பன். அவருக்கு நம்ம காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொய் காசு வந்தது. அப்புறம் என் மச்சான் ஸ்ரீதர் அவங்க ஒரு 10,000, தேவி ஒரு 10,000, பாலு ஒரு 10,000, கண்ணா ஒரு 15,000. இது அப்படியே வந்தது. அவங்க அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய கடமைக்கு அவங்க கொடுத்தாங்க, அவங்க செய்ய வேண்டிய முறைக்கு அவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த காசெல்லாம் எடுத்து அவர்கிட்ட எல்லா மொய் காசையும் வர வச்சு 1,00,000 ரூபாய் வாங்கினேன். அப்படியே காசு அப்படியே கொடுத்தேன் அவர்கிட்ட. எவ்வளோ 1,00,000 ரூபாய் வாங்கின இடத்துல அப்படியே காசு அப்படியே அவர்கிட்ட கொடுத்தேன். அதிலிருந்து நம்மளுக்கு பகவான் ஐயப்பன் தன் பிள்ளையை ஒரு அளவும் கூட கஷ்டப்படுத்தல. பகவான் ஐயப்பன் எப்படி சொல்றீங்க, ஒரு அளவு கூட கஷ்டப்படுத்தல. எப்படி என்ன செலவாச்சோ என்ன இதுவாச்சோ அவர்கிட்ட எப்படி கடன் வாங்கணும் அந்த கடனை அப்படியே கொடுக்க வச்சான் பகவான் ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ பரமாத்மா. சொல்லுவாங்க, ஐயனை நம்பி ஒரு காரியத்தை இறங்கினால் அதில் என்றுமே வெற்றி. கடவுளை நம்பியவருக்கு என்றும் கடவுள் தான். அதான் ஆபத் பாந்தவனே ஆதி பராபரனே. சொல்லுங்க, ஆபத் பாந்தவனே ஆதி பராபரனே. அப்புறம் வார்த்தைகள் சொல்ல வார்த்தைகளே இல்லை. கண்ணீர்ல ஆனந்த மழையில நனைய வைக்கிறாங்க பகவான் ஐயப்பன். அது எல்லாமே பண்ணிட்டாங்க. அடுத்தது ஐயப்பன் இந்த ருத்ராட்ச மாலைய மஞ்சா மாதா என் கழுத்துல கொடுக்குறாங்க. எனக்கு பரிசா, இந்த கல்யாணத்தை நடத்தின பரிசா சொன்ன பாருங்க, நேற்று சொன்ன பாருங்க, அந்த அம்பாலே மஞ்ச மாதையே என் கழுத்துல போடுறாங்க. ஐயப்பன் அனுப்புகின்றான், என் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலை வருகின்றது ஐயன் கொடுத்த பரிசாக. அது மட்டும் இல்ல, குருசாமி இருக்கிறார், துரை குருசாமி, அவர் வீட்டுக்கு போறேன், எது விஷயமா போறேன். அந்த மனுஷன் ஐயப்பன் வடிவா, ஐயப்பன் தான் சொல்லுவாங்க, அந்த ஐயப்பன் வடிவா எனக்கு அவர் குருசாமி தான். அப்ப அந்த குருசாமி, துரை குருசாமி வாழ்த்து சொல்றார். என்னடா மனுஷனி, எப்படி என்னடா மனுஷனி, இந்த வயசுல 2 கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்க, கடவுளோட அனுகிரகத்தால ஐயப்பன் கூட இருக்கார் என்று நான் உணர்ந்தேன்டா. எப்படி ஐயப்பன் கூட இருக்கிறான்னு நான் உணர்ந்தேன்டா. கடவுளே மறைக்கின்ற காலத்தில் கடவுளை அந்த இடத்துல உட்கார வச்சு ஐயப்பன் பேரை சொல்லி இப்படி ஒரு பிரம்மாண்ட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்க. கோடியில ஒருத்தவனி, 1000ல் ஒருத்தவனி, லட்சத்தில் ஒருத்தவனி, கடவுளோட அவ்வளோ அனுகிரகம் பெற்றிருக்கடா நீ. வாழ்த்துறாரு, அவ்வளோ அனுகிரகம் பெற்றிருக்கா நீ. கடவுளோட அனுகிரகத்தை கோடி கோடியா பணம் வச்சிட, லட்ச லட்சம் பணம், அவன்னா உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கலடா. உனக்கு அந்த பரமாத்மா மிகப்பெரிய உனக்கு அருள் அருள் இருக்கிறான்டா பகவான் ஐயப்பன். அவன் நினைச்சு எல்லா காரியத்தையும் சரி, எல்லாத்திலையும் வெற்றிடா. உனக்கு நீ என்ன எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லைடா. நீ நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, குடும்பத்தோட நல்லா இருப்படா, படா குடும்பத்தோட நல்லா இருப்படா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாருங்க அவரு. அந்த அளவுக்கு யாருமே என்ன ஆசீர்வாதம் பண்ணல. ஆனா பகவான் ஐயப்பன் குருவின், அவருடைய குருவா, அவருடைய சிஷ்யா, அவரோட குரு துரை குருசாமி குரு மூலமா என்ன ஆசீர்வாதம் பண்றார். நான் சொன்னது கொஞ்சம் தான் சொன்ன அந்த ஆசீர்வாதம். இது அப்பா அப்பா ஆனந்த கண்ணீர் அழ வச்சாங்க. ஐயப்பனே என்ன ஆசீர்வாதம் பண்றாங்க. இதுதான் சொல்ற, கடவுளை நினைத்தவருக்கு என்றுமே வெற்றியே. நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பணங்காசை சேர்க்குறீங்க, பக்தியை சேர்க்கல. நிறைய பேர் ஐயோ பிள்ளை இப்படி நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருக்கணும் பணங்காசை சேர்க்குறீங்க தவிர பக்தி இந்த காலத்துல யாருமே சேர்க்க மாட்டேங்க. நல்ல விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கெட்டது, இவன் கெட்டது செஞ்சா அவனுக்கு கெட்டது சொல்லிக் கொடுக்கணும், இப்படி நம்மளை அழிக்க வந்தாலும் இப்படி அழிக்க வைக்கணும். நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. இவங்க நம்மளுக்கு விரோதி,
இவங்க இப்படிதான் பார்க்கணும், நம்ம இவங்ககிட்ட இப்படிதான் நடக்கணும். நிறைய பெற்றோர் அப்படிதான் சொல்றீங்க. அந்த மாதிரி தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களுக்கு கெட்டது செஞ்சா கூட அவங்களுக்கு நல்லது நினைக்கிற மட்டும் நீங்க நினைங்க. எந்த பலனை எதிர்பார்க்காதீங்க. பரமாத்மா இறைவன், நீங்க எந்த கடவுள் நினைக்கிறீங்களோ அந்த பரமாத்மா சொல்றேன். முருகரை சொல்றேன், விநாயகரை சொல்றேன், பெருமாளை சொல்றேன், மகாலட்சுமியை சொல்றேன், ஆதிபராசக்தியை சொல்றேன், விநாயக பெருமானை சொல்றேன். யாரை சொன்னாலும் நீங்க அந்த தெய்வத்துல நினைங்க, அந்த பரமாத்மா உங்களை வாழ்த்துவான். யாருக்கும் கெட்டது நினைக்காதீங்க. கெட்டது நினைத்தீங்கன்னா எந்த காரியமும் உங்களுக்கு செய்ய முடியாது. நீங்க நல்லதை மட்டும் நினைத்தால் நல்லதையே உங்களுக்கு நினைக்க முடியும். இந்த இடத்துல இருந்து சொல்ற உண்மைங்க. நானு யாருக்குமே நான் கெட்டது நினைச்சதில்லை, கெட்டது பண்ணதில்லை. ஆனா எனக்கு நிறைய பேர் கெட்டது பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை எனக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா பகவான் ஐயப்பன் என்னை, பரமாத்மா என்னை காக்கிறான். நீ யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. உனக்கு யாரு வேணாலும் பண்ணட்டும், நீ மற்றவங்களுக்கு யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது. நீ என் பிள்ளையாகவே பிறந்தாய், என் பிள்ளையாகவே வரணும். உனக்கு கெடுதல் பண்றாங்களா, என்கிட்ட ஒப்பச்சிட்டல, நான் பார்த்துக்கிறேன். என் கண்ணு எதிர்க்க காட்டுறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் என் கண்ணு எதிர்க்க காட்டினாங்க பகவான் ஐயப்பன். என்னை அழிக்க நினைச்சவங்களையும், என்ன நல்லா இருக்க கூடாதுன்னு சொன்னவங்க மத்தியிலையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் என் தெய்வம், என் பரமாத்மா. பரமாத்மாங்க. உன்ன கூட என்னை பத்தி யுகமா யுகிக்க வைக்கிறாங்க பகவான் ஐயப்பன். அவன் சரணாகதி. யாருக்குமே இன்னை வரைக்கும் நல்லதான் சொல்லி கொடுத்தனே தவிர கெட்டது யாருக்குமே சொல்லி கொடுத்ததில்லை. அதை சொல்லுவாங்க, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் உன்னை என் அண்ணன் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை நான் என் தந்தை என்பதா. அறிவு இங்க புகட்டுறாங்க, பார்த்து பார்த்து வளர்க்கிறாங்க, ஞானப்பால் தருகிறான் பகவான் ஐயப்பன். அதான் சொல்றேன், நல்லதையே நினைங்க, நல்லதையே நடக்கும். பரமாத்மா உங்களை வாழ்த்துவார். நீங்க செய்யற புண்ணியம், நீங்க செய்யற பசங்களுக்கு அது தானமாக அமையும். அவர்கள் நீரோடி காலம் வாழ்வார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாபு மகா சாஸ்திரே துண்யம். நமோ நமக. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பன் குருநாதனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணம் சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.